சார் இந்த அதிமுக அவங்க சொல்ற ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்க நம்பிக்கையா நாளைக்கு பிரதமர் மோடியை சந்திக்க போகிறோம், திரும்பி வரும்போது வெறுங்கையோடு திரும்பி வரமாட்டோங்கிறாங்க. ஷானவாஸ் என்ன நினைக்கிறார்? முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஆளுமை திறனுடைய வெளிப்பாடாக மத்திய அரசோடு பல விஷயங்கள்ல முரண்பட்டு நின்றார். உதய் மின் திட்டத்தை ஏற்க முடியாதுன்னு சொன்னாரு, ஜிஎஸ்டியை ஏற்க முடியாதுன்னு சொன்னாங்க, நீட் தேர்வில் மாற்று கருத்து வைத்தார்கள். இன்றைக்கு அந்த மறைவுக்கு பிறகு ஒரு மாதத்தில் அத்தனையிலும் கையெழுத்து போட்டு வந்திருக்கிறது இந்த அரசு. மத்திய அரசினுடைய அத்தனை அம்சங்களிலும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாடு முரண்பட்ட, இந்த சமூக நீதிமன் முரண்பட்ட, மத்திய அரசினுடைய இந்த தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களோடு முரண்பட்ட, அதிமுக முரண்பட்ட, ஜெயலலிதா அவர்கள் முரண்பட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் உடன்பாடோடு கையெழுத்து போட்டிருக்கிறார்கள். நாளைக்கு என்ன கையெழுத்து போட போகிறார்களோ தெரியவில்லை. ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது. அவர்கள் சில நிபந்தனைகளை தளர்த்தலாம், சில வாஞ்சையான வார்த்தைகளை பேசலாம். உதய் மின் திட்டத்தில் பேசியது போல, ஜிஎஸ்டியில் பேசியது போல, நீட்டில் பேசியது போல பேசலாம். ஆனால் அப்படி பேசுவதற்கு மயங்கி நீங்கள் கையெழுத்து போட்டு வந்து விடாதீர்கள், ஒப்புக்கொண்டு வந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டினுடைய நிலைமை மாறி இருக்கிறது. இந்த போராட்டம் ஜல்லிக்கட்டோடு நின்றுவிடும் என்று தயவு செய்து கணக்கு போடாதீர்கள். இந்த போராட்டம் விவசாயிகள் பிரச்சனைக்கு நீட்செடியும், இது காவிரி பிரச்சனைக்கு நீட்செடியும். ஏனென்றால் இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலற்றவர்கள் தான், அரசியல் கட்சிகள் அற்றவர்கள். நான் அவர்களை அரசியலற்றவர்கள் என்று, அரசியல் புரிதலற்றவர்கள் சுருக்கி நான் சொல்ல விரும்பல. அரசியல் புரிதல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திரண்டு இருக்காங்க. அவர்கள் கட்சிகளை வர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களே தவிர இந்த ஜல்லிக்கட்டு தடைக்கு பின்னால் என்ன அரசியல் இருக்கிறது என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். பீட்டா என்றால் யார் என்று தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சித்தாந்த பின்புலத்தையும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு கோக் பெப்சி வரைக்கும் தடை செய்யணும்னு கேட்கிறாங்க. அவங்க களத்துல நின்று இந்த தாமிரபரணியில நீ தண்ணியை உறிஞ்ச வராதேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் புரிதல் அடைய ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் ஆளும் கட்சிக்கு, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நாங்கள் சொல்லுவது, இந்த போராட்டம் விரிவடையும், நிச்சயமாக விரிவடையும். அந்த களத்தை நோக்கி இந்த இளைஞர்கள் எடுத்துச் செல்வார்கள். அதனால் நீங்கள் இதை குறைத்து மதிப்பிட்டு ஏதோ நாளைக்கு ஒரு சால்ஜாப்பு வார்த்தைகளோடு முடித்து விடலாம் என்று கணக்கு போட்டு விடாதீர்கள். இதை நீங்க ஒரு காத்திரமான ஒரு விஷயத்தை பதிலாக இதுல கொடுங்க.